தூங்கலையா? தூக்கம் வரல. என்னாச்சு? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நீ? என்ன வழக்கம் போல டிராவல்ஸ் வைக்கணும், பணத்தை ரெடி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இங்க பாரு, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். அதையே யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காம இருக்காத. அது இல்ல, நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கல. ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல நான் கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவேன். இப்ப அத பத்தி யோசிக்கல. வேற என்ன? நான் பணத்தை தொலைச்சிட்டு போன பெரியவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் என்ன செலவுக்காக அந்த பணத்தை வச்சிருந்தாரோ தெரியல. ஒருவேளை வயசான காலத்துல கஷ்டப்படக்கூடாதோன்னு நினைச்சு அவரு மெடிக்கல் செலவுக்காக வச்சிருந்தாரோ, இல்ல வீட்டு செலவுக்காக பணம் வச்சிருந்தாரோ. ஒருவேளை பணம் கிடைக்கலங்கிறதுக்காக அவர் ஏதாச்சும் தப்பான முடிவெடுத்துருவாரோன்னு பயமா இருக்கு. நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் ஆகாத. கண்டிப்பா அந்த பணத்தை அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம். எப்படின்னு தான் புரியலையே. வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு போனா அங்க இல்ல, வேற யாரோ இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம எப்படி அவரை கண்டுபிடிச்சு பணத்தை கொடுக்கறது? வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் யோசிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அங்கேயும் வேற மாதிரி இருக்காங்க. இதுல நாம வேற என்ன பண்ண முடியும்? எங்கன்னு போய் விசாரிக்கிறது? எழில், எனக்கு ஒரு யோசனை. என்ன? இல்ல, இந்த பணம் சம்பந்தமா சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? சோஷியல் மீடியாவிலயா? ஆமா, இவ்ளோ பெரிய ஊர்ல அந்த பெரியவரை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். நாம அவர் பணத்தை கொடுக்கறதுக்காக தேடி அலையிறோன்னு அவருக்கும் தெரியாதுல்ல. அதனால அந்த பெரியவர் தொலைச்ச பணம் நம்ம கிட்டதான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியால போட்டா இந்த உலகமே பாப்பாங்க. நம்ம கான்டாக்ட் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லலாம். எப்படியோ யாராச்சும் மூலமா அந்த பெரியவர் வீடியோ பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அது மூலமா அந்த பணத்தை அவர்கிட்ட போய் சேர்த்துடலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான். இப்படி இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. எதுக்கும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல காரியத்துக்காக இதை யூஸ் பண்ணலாமே. உடனே வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அப்ப நீயே தெளிவா பேசிடு, நான் வீடியோ எடுக்கிறேன். சரி, வா. ரெடியா? ஓகே. ரெடியா? ரெடி. யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்க வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் பேக தவற விட்டுட்டாரு. அதுல 10 லட்சம் ரூபா பணம் இருக்கு. அந்த பணம் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை தொலைச்சிட்டு பாவம் அந்த பெரியவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியல. அதனால அந்த பணத்தை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அந்த பெரியவர் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பெரியவர் வருவாருன்னு நாங்க நம்புறோம். அந்த பெரியவர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தா கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகேவா? கரெக்டா இருந்துச்சா? இந்தா, நீ ஏதோ அப்லோட் பண்ணிடு. கண்டிப்பா இந்த வீடியோ அந்த பெரியவர் பாப்பா இருப்பாரு. ஆனா ஒண்ணு கயல், நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ அப்படியே துடிச்சு போயிடுற, பரிதவிக்கிற. உன்னை போல மனசுள்ள ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம உனக்கு இருக்கிற அறிவு கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு சூப்பரான ஐடியா வந்து பாரு. அதுக்காகவே உனக்கு ஸ்பெஷல் gift கொடுக்கணும். ஸ்டாப். நீ என்ன gift கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்.
எஸ் ஆகுறியா? நாளைக்கு பாத்துக்கிறேன்.